சௌரிக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்தை கொண்டு பேசுவோம். செய்தி கேட்கும்போது மாறினோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஜெபித்தோம். ஆண்டவர் முன்னே கொண்டு வந்திருக்கிறார், மேசனை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளில் சுத்திரம் 20 மணி நேரம் ஜெபித்தோம். காலையில் எழுதி ஜெபித்த பொழுது சமையல் கட்டில உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். கிச்சனில் சாப்பாடு வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை எனக்குள்ள உணர்த்தப்பட்டேன். அந்த வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு அது ஆண்டவரே அதுக்கு ஆதாரம் வேணும் சொல்லும்போது அது மேலே மனன் ஊழியக்காரர் அந்த வார்த்தையை வைத்தார். வைராக்கியம் வேண்டும் என்று சொன்னார். கலாட்சிய அமேன் சொல்கிறார். 6 அதிகாரம் 20-21. கலாத்தியர் 6:20-21. கலாத்தியர் பொறாமைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். மாமிசத்தின் கிரியில் வெளியரங்கமாக இவைகள் பில்லிசனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். இந்த வைராக்கியத்தை குறித்து உங்களிடத்துல ஆண்டவர் பேசும்படியாய் நம்மகிட்ட பேச முடியாது விரும்புகிறார். இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில எதுக்கு வைராக்கியம் வைக்கணும், எதுக்கு வைராக்கியம் வைக்கக்கூடாது, எதுல வைராக்கியம் பாராட்டணும், எதுல வைராக்கியம் பாராட்டக்கூடாதுன்னு என்ன செய்யல இன்னைக்கு ஜனங்களுக்கு தெரியல. அல்லையா? தேவையில்லாத நடக்குது. அந்த நிகழ்ச்சி கடந்து போகிறோம். அந்த நிகழ்ச்சியில நம்மளை கனப்படுத்த வைராக்கியம் வைக்கணும். என்னை கனப்படுத்தல இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன். நிறைய ஆராதனைக்கு வருகிறோம். கர்த்தருடைய வசனத்தை பேசப்படுது. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு கிரியை செய்யுது. அந்த கிரியைகளை உணராதபடி என்ன செய்றாங்க? பாஸ்டர் என்னையதான் என்ன செய்றாரு பேசிட்டாரு, இனி நான் சபை பக்கம் வர மாட்டேன். சோதரம் தகப்பன் என்னை எப்படி பேசிட்டார், பிள்ளைகள் நினைக்கிறேன் என்னை எப்படி பேசிட்டார், நான் அப்படி நினைக்கிறேன். நான் எப்படி நான் பேசினாலும் அவர் முகத்திலேயே முழிக்க மாட்டேன், தாய்மத்துல முழிக்க மாட்டேன், பிள்ளைகளிடத்துல முழிக்க மாட்டேன், மனதிடத்துல முழிக்க மாட்டேன். இதெல்லாம் மாமிசத்தின் கிரியைகள். மாமிசத்தின் கிரியைகள் திரும்பி வாசமாத மாமிசத்தின் கிரியைகள் என்ன இருக்கு? என்ன இருக்கு? மாமிசத்தின் கிரியைகள் என்ன இருக்கு? வெளியரங்கமா இருக்கு. ஆனா ஆவியானவடி கிரியைகள் வெளிப்படுதா? வெளியரங்கமா இருக்கா? இல்ல, மறைமுகமா இருந்து கர்த்தர் கிரியை செய்கிறவர். கர்த்தர் கர்த்தர் சொல்ல மாட்டேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற பரிசுத்த தெய்வம் அவர் என்ன செய்ய மாட்டாரு? ஏன்னா அவருக்கு ரூபமும் கிடையாது, சுரூபமும் கிடையாது. அல்லேலூயா. அவர் அந்த வார்த்தையாகிற தெய்வம். அவர் மறைமுகமா இதுதான் காரியங்கள் என்ன செய்யறாரு? சோத்திரம். இப்ப இயேசுவின் ரத்தத்தை நம்ம பார்த்திருக்கோமா? இப்ப நம்ம ரத்தம் நம்ம பார்த்தலாம். லேசா ஒரு புள்ளி ஒரு பிளேட் எடுத்தோ, ஒரு குச்சி எடுத்தோ, ஒரு வாணி எடுத்தோ நம்ம ரத்தம். மற்றவங்க ரத்தத்தை நம்ம பார்த்தலாம். இயேசுவின் ரத்தத்தை பார்த்து, ஆனா அந்த விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்துல பிசாசை போகிறோம், இயேசுவின் நாமத்துல இந்த வியாதியை போகிறோம். அப்ப அவர் மறைமுகமா இருந்து அவர் வியாதியை குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். போராட்டங்களை நிர்மூலமாக்கப்படுகிறவராக இருக்கிறார். சத்துருவை மேற்கொள்கிறவர் இருக்கிறார். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் அமேன் சோத்திரம். அவர் மறைமுகமா இருந்து காரியம் செய்கிறவர். ஆனா மாமிசத்தின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வெளியரங்கமா இருக்கும். அல்லேலூயா.
யாருக்குள்ளாவது வந்து உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது பிசாசு பிடிக்கணும், நம்ம பாசையில திருநெல்வேலி பாசையிலே பேசுவோம். ஆமீன். என்ன பிசாசு? எச்சி பிசாசா? எச்சி பிசாசு தான் சொல்லுவீங்க. எச்சிக்கலை எடுத்துருக்கு, எச்சிக்கலை அண்டி இருக்கு. சரி, எச்சி பிசாசு எச்சிக்கலை என்ன மண்ணாட்டு இருக்கும் போது அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க? ரெண்டு அமீன் அந்த ஜோமனை வருவாங்க. நம்ம எத்தனை அனுபவத்தில் பார்த்துருக்கிறோம். அதே இங்க ஒரு தம்பி இந்த அவர் ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு வந்தார். அவர் வந்துட்டு ஒரு நாள் ஜோமனை உட்காந்துருக்கோம். எனக்கு மாற்றி இந்தியாவில் ட்ரம் போடும். அந்த தம்பி இப்படி ட்ரம் அடிச்சாங்க. ட்ரம் அடிச்சு பாட ஆரம்பிச்சிருக்கோம். அப்பா அவர்கிட்ட வந்துச்சு பாருங்க இந்த ஆவி போராட்டத்தை. அப்படி ஒரு ஆவி, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்ப அவர் அது வழி அவர் வரும்போது என்ன செய்ய, சாதாரண மனிதனால் உட்காத. அதோட இன்னொரு தம்பி வந்தாரு, எங்க சொந்தக்காரங்க தம்பி ஒரு தம்பி வந்தாரு. அவர் மதம் படுத்திருந்தாரு. ஜோமன் அப்படி சொல்லுங்க, அப்படி ஜோமன் ஆரம்பிச்சோம். நல்லதான் உட்காந்துருந்தாரு, நல்லதான் சோத்திரம் போட்டாரு, நல்லா அழிய போட்டாரு. எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது நாய் வாய் தவறு என்ன வந்துச்சு, இயேசுவின் நாமத்துல அவன் நல்லாதான் இருக்கிறாரு. இப்ப ஜெயராஜ் பிரதரை பார்க்க நல்லதான் இருக்கிறாரு இல்லையா? இப்ப அவர்கிட்ட நான் சொல்லும் போது, அவர் ஆவியில அபிஷேகம் பெற்றும் போது என்ன செய்யாது, அசுத்தா வெளில வருமா? இருந்தா இருந்தா தானே வரதுக்கு, இல்லன்னா வராது. அந்த பையன் பார்த்தா நீட்டா இருந்தார், சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு குறை தெரியாது. நான் சும்மா வாய்க்கு நாமத்தில் இந்த மகனுக்கு பொல்லாத வெளியில வாங்கிட்டேன். அப்ப வந்து உருண்டாரு பாருங்க, சட்டையை கிழிஞ்சு போச்சு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த இப்போ இது எப்படி எனக்கு எப்படி தெரியும்? அவர்கிட்ட அசுத்தாவி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா பார்த்தா தெரியாது. ஆனா ஆணுடைய நாமத்தினாலே அந்த இயேசுவின் ரத்தத்தை சொல்லி உச்சரிக்கும் போது அந்த அசுத்தாவி வெளியரங்கமாக்கப்படுது. ஆனா அதே நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடன் எப்படி கிறிஸ்தவர் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, மறைமுகம் ஒரு மகிமையாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் வைராய் கொண்டு ஒரு மனுஷனுக்குள்ள எழும்பும்போது, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற சகல தீமைகளை அவர் நிர்மூலமாக்கப்படுகிறார். இன்றைக்கு ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வர வேண்டும். சபை கூட்டி வருதுல ஒரு வைராக்கியம் வேண்டும். எடுத்து வாசிப்போமா? அதே கலாத்தியர் 5:7 வாசிப்போமா? நீங்கள் நன்றாய் ஓடுவீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? ஆமென். இந்த கலாத்தியர் சபையில அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் சபை குறித்து கலாத்தியர் சபையில கலாத்தியர் சபை குறித்து பேசுவோம். நல்ல சபை, நல்ல ஒரு ஆரம்பம் ரொம்ப அருமையா இருந்தது. ஆமென். நல்ல வளர்ந்தது. ஆவிக்குரிய எல்லாத்திலும் வளர்ந்து வந்தது. ஆனா அது முடிவில் மாம்சத்தின் கிரிக்குள்ளாக சபை மாற்றப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப மேல 5:20 படிச்சது போல மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாய் அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பிள்ளை சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினை, மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலியாட்டங்கள் முதலானவை இவையெல்லாம் மாம்சத்தின் கிரிகள். அதே அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர் சபையை பார்த்து புகழுகிற அந்த மனுஷன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. 5:7 கேட்கிறாரு. திருவாசமா, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நல்ல ஓடின ஒரு சபை, நல்ல வளர்ந்த ஒரு சபை, நல்லா ஆண்டவருக்காக பிரயாசப்பட்ட சபை. ஆனா அவங்க மக்கள் நாளடைவுல என்ன வந்தது, அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. மாம்சத்தின் கிரிகளுக்குள்ள வைராக்கியம் பாராட்ட ஆரம்பித்த உடனே தேவனுடைய கிரியை ஒளிப்பவை நாம் மறைக்கப்பட்டு போய்விட்டது. இல்லையா? ஆமென். அதே நேரத்துல நாம் எதுல வைராக்கியம் பாராட்டணும்? ஆமென். அதெல்லாம் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன். போய் நம்ம என்ன செய்யறோம்? வைராக்கியம் பாராட்டுகிறோம். இந்த வசனத்தை படிச்சுட்டு நான் தியானிச்சு கொண்டிருந்ததுல அதுல இருந்து நான் புலம்ப ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, எனக்கு உங்களுக்கு தெரியும், மனுஷனுக்கு வைராக்கியம் வேண்டாம். ஆமென். எந்த மனுஷனுக்கு அவங்க வைராக்கியம் வேண்டாம். யாக்கோபு 3:14 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 3:14 சீக்கிரம். வைராக்கியமும் விரோதமும்
எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. என்ன உண்டுங்க? சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. வைராக்கியமும் விரோதமும் எங்கே இந்த மாம்சத்தின் கிளிகைக்குள்ள இருக்கிற மனுஷன் மூலமாக என்ன உண்டாகும்? இந்த மாம்சத்தின் யாருடையது? பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய காரியங்கள், அசுத்த அந்தாளுடைய காரியங்கள். இந்த காரியம் ஒரு மனுஷனுக்கு செயல்படுமானால் நம்ம யாருக்கு பாத்திரமா இருக்கிறோம்? பிசாசுக்கு பாத்திரம். அல்லேலூயா. நான் பாருங்க, செத்தாலும் மோத்துமே முழிக்க மாட்டேன். அல்லேலூயா. நீ செத்து போன பிறகு எங்க போய் மகன் முழிக்க போற? உயிரா இருக்கும்போது முழிக்கணும் தான் ஆண்டவர் சொல்றாரு. செத்து போன பிறகு முழிக்க சொல்ல. செத்து போன பிறகு யாரும் முழிக்க முடியாது. அப்படி யாரும் முழிக்க முடியுமா? அல்லேலூயா. அது வாங்கி கொடுத்தாப்பா. செத்து போன பிறகு முழிக்க முடியுமா? ஆமா. நீ செத்து போன பிறகு முழிக்க, நீ சாக வேண்டாம். நீ உயிரோடு இருக்கிற முகத்தை பாரு. அல்லேலூயா. ஏன் உனக்கு இந்த வைராக்கியம்? இன்னைக்கு வைராக்கியம் அவன் சொந்தரி எதெல்லாம் கொண்டு வருது பாத்தீங்களா? மாம்சத்தின் கிரியான வைராக்கியம் என்னத்தை கொண்டு வருதுமா? வசிக்கணும். விரோதமும் எங்க உண்டோ, எந்த மனுஷத்துல உண்டோ, எந்த குடும்பத்துல இருந்தோ, எந்த வீட்டுல உண்டோ, அந்த இடத்துல என்னதான் வரும்? அங்கே கலகமும் சகல நாம நல்ல காரியமா அந்த மாதிரி மனுஷன் என்ன கிடைக்காது. அந்த மனுஷன் என்ன கிடைக்காது. அப்படி உள்ள குணப்படைச்ச நம்மள்ட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்க முடியாது. மனுஷன் நல்ல காரியத்தை எதிர்பார்க்கவே முடியாது. இந்த என்ன காரணம் அப்படின்னா, இப்ப வாசிங்க எபிரேயர் 15 வாசிங்க. எபிரேயர் 15 வாசிங்க சீக்கிரம். இழந்து போகாதபடிக்கு யாதொரு கலக்கம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் கள்ளனாகவும் பொருளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திரமாக விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப அந்த வைராக்கியம் அவன் சொல்றோம். வைராக்கியம் நம்ம தேவன் மேல வைராக்கியம் வைக்கணும். கர்த்தர் எதை விரும்புறன்னா, உங்களை என்னை ரட்சித்து அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நாட்டப்பட்டது நோக்கம் என்னமா? அவருடைய நாமத்தின் மேல வைராக்கியம் வைக்கணும். அவருடைய சித்தத்தை செய்வதில் வைராக்கியம் வைக்கணும். சபை கூட்டுவதில் வைராக்கியம் வைக்கணும். சபையை பிரிச்சுட்டு போறதுல வைராக்கியம் வைக்க கூடாது. சபையை உடைச்சிட்டு போறதுல வைராக்கியம் வைக்க கூடாது. சபையில வருகிற விசுவாசிகளை ஊழியர்களை குற்றப்படுத்த வைராக்கியம் வைக்க கூடாது. எதுல வைராக்கியம் வைக்கணும்? சபை கூடி வருதுல வைராக்கியம் வைக்கணும். ஒரு மனம் ஆராதிக்கல வைராக்கியம். நாங்க கூடி ஒரு மனம் ஆராதிப்போம், தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்புங்கிற வைராக்கியம் நமக்குள்ள உண்டாகணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இல்ல, இந்த நிலைமை மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த நிலைமை மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. 3:16 வாசமா. எபிரேயர் 3:16. 3:16. எபிரேயர் 3:16. நான் செய்திக்குள்ள உள்ள இன்ட்ரோடக்ஷன் பண்ணி கொடுத்து போயிட்டு இருக்கேன். கோபமூட்டினவர் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும். எபிரேயர் 3:16. மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? அல்லேலூயா. இப்ப பாருங்க, கேட்டவர்கள் என்ன, மோசேயை கோபத்தை போட்டுட்டாங்க. கோபத்தை போட்டதுனால அவன் தேவ ராஜ்யத்தை இழந்து போனான். வைராக்கியம் தேசத்துக்கு வேண்டாம். நீங்க இன்னைக்கு எதுல இந்த கசப்பு மேல வைராக்க வேண்டாம். ஆமென். மற்ற மனுஷங்களை வைராக்க வேண்டாம். கவனிங்க பிள்ளைங்க, கவனிக்க வைங்க. வைராக்கியம் கர்த்தர் மேல வைராக்க வைங்க. ஆண்டவர் சொல்றாரு 1 கொரிந்தியர், நாங்க யாரு முதல்ல அவங்க புரிஞ்சு போனப்பா. 1 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17. 14 வாசிப்பா. நீங்கள்
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், யாரு? தேவனுடைய ஆலயமாய், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும், வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை, ஆமென், தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே இந்த ஆலயம். நீங்க யாரு சொல்லுங்க. இந்த ரகசியம் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஏதோ வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஜெபித்தோம், ஏதோ ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, ஆமென், ஞாயிற்றுக்கிழமை வந்தாருவோம், நம்ம போவோம், எங்கனாலும் சுத்துவோம், எப்படினாலும் இருப்போம். ஆமா, செத்து போனா அடக்கம் பண்ணிடுவாங்க. நாம என்ன செய்யலாம்? நல்ல போராட்டத்தை போராடலாம்னு சொல்லி நெஞ்சுவேன் ஒரு வசனத்தை எழுதி அடக்கம் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம கொல்லவத்தி போல நிச்சயமா போக முடியாது. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? திருப்பி அந்த வசனத்தை வாசிமா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். முதலாவது நீங்க யாருன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்கள் நான் யாருன்னு நமக்குள்ள இந்த இதை அறியாதனால ஒரு வைராக்கியம் சபை கூடி வருதில்ல, பரிசுத்தமா வாழுவதில்ல, நமக்கு என்ன வர மாட்டேங்குது? ஒரு காரியம் தெரிய மாட்டேங்குது. ஏதோ வாழ்றோம், ஏதோ வரோம், ஏதோ பேசுறோம், ஏதோ வந்து அப்படி பெயர்றோம். அதுக்கு ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ள, என்னை தெரிஞ்சு கொள்ள இந்த ஆலயத்தில் வந்து கூடி ஆராதிக்க சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆலயம் அந்த சபை சபை கட்டணும். நம்ம எல்லாரும் ஒன்று கூடி தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு இடம், அவ்வளவுதான். ஆமென். அதே நேரத்துல ஆமென் 24 மணி வாசம் பண்ணுகிற தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம்னா நம்முடைய இருதய ஆலயம். கைதடி கத்திர சோத்திரம். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை நீ விக்கிரக ஆராதனைக்கும், குலச்சாரத்துக்கும், வேசுத்தனத்துக்கும், வெறித்தனத்துக்கும், களியாட்டத்துக்கும், பாவத்துக்கும் ஆமென் நீ பயன்படுத்தினீனா, தேவன் சொல்றாரு, ஒருவன் நான் வாசம் பண்ணுகிற ஆலயத்தை கெடுத்த நான் கெடுத்து போட்டுருவேன், வேற யாரும் கெடுக்க வேண்டாம். அல்லேலூயா. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் வராது, எந்த காரியமும் நடக்காது. ஆனா ஆண்டவரை குறைச்சிடுவோம். நானும் ஜோம் பண்ணி தான் இருக்கிறேன், சபைக்கு தான் போறேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், எல்லாம் எல்லாம் கொடுக்குறேன், ஆனா எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல நம்ம உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். நான் போன வாரமே சொன்னேன், சில காரியத்தினால சபையில குழப்பங்கள் வந்தது. உணர்ந்த நான் தான் காரணம், அவனு ஒப்புறவான பலமுறை மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னேன். அல்லேலூயா. இப்படின்னு சொல்றேன். ஆமென். ஆண்டுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் நம்மை இன்னைக்கு பரிசுத்த பகுதியில போக போறோம். எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா எடுக்கிற நீங்களும் எடுக்காம இருக்கிற நீங்கள் எடுக்க உங்களுக்கு மனசு இல்லாம இருந்தாலும் ஆமென் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம் தேவன் வாசம் 24 மணி வாசம் எழுகிற ஒரு இடம் தான் அது. நம்முடைய இருதய ஆலயத்துல கத்த வாசம் பண்ண முடியாது. அவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். அல்லேலூயா. இது தெரியல, இந்த ரகசியம் தெரியல. சோத்திரம். சீரியலுக்கு முன்னால போய் உட்காருன்னா என்ன அர்த்தம்? நீ சீரியலை பாக்குறேன்னா என்ன அர்த்தம்? சீரியல்ல நல்ல கட்டு வருமா? சினிமால நல்ல கட்டு வருமா? சொல்லுங்க. சோத்திரம். ஆமென். வைராக்கியம் பாராட்டு. ஆவியானவர் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? திருப்பி வாசினாத. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமென். நல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னடா என்னோட தேவனுடைய ஆவியானவர் என் இருதயத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற தெளிவு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால், ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து கிரியை செய்யுமானால், அந்த மனுஷன் ஒரு தவறை செய்தாச்சு, இல்ல ஒரு வார்த்தையை மாறி பேசியாச்சு, இல்ல ஒரு பொய் சொல்லியாச்சு, இல்ல ஏமாந்தியாச்சு, இல்ல மற்றவங்களை குற்றப்படுத்தியாச்சுன்னா அந்த மனசு எப்படி இருக்கு சொல்லுமா? கரெக்டா யார் சொல்லி பாக்குறேன். ஆவியானவர் உள்ள இருந்து கிரியை செய்வாரானால், ஆவியானவர் நம்மை நாளைக்கு சொல்லி நம்ம இதயத்தை ஒப்பு கொடுத்திருப்போமானால், நம்முடைய அப்படிப்பட்ட நம்ம மனம் பதிலையோ ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனை திட்டோ இல்ல பொய் சொல்லிட்டோமோ இல்ல ஏமாத்திட்டோமோ ஏதோ ஒரு காரியம் செஞ்சிட்டோம்னா நம்ம மனம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? என்ன இருக்காது? ஒரு நம்மள அறியாம என்ன வந்துடும்? ஒரு படபடப்பு வந்துடும். அப்படி வந்தா நீ வந்துச்சுன்னா உன்னோட ஆவியானோட இருக்கிற அந்த கைதடி கத்திர சொல்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வந்துடும்? ஒருத்தர் கோயிலை குற்றப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க.
அது விசாரிக்கும் போது அந்த காரியம் நடக்கவே இல்லை தெரியுது. ஐயோ, உண்மையா ஆவியானவர்கிட்ட இருந்தாருன்னா சோத்திரம், நம்மகிட்ட ஆவியானவர் இருந்தாருன்னா ஏன் அந்த மனுஷனை போய் அந்த மனுஷனை குற்றப்படுத்திட்டோமே, விசாரிச்சு அப்படி ஒரு காரியம் நடக்கலங்கிறாங்க, சொன்னது பொய்யாயிட்ட. ஐயோ, அப்படின்னா ஆவியானவர் உண்டாங்க அப்படின்னா அவரோட இன புரியாத ஒரு பயம் வந்து என்ன செய்யும், பட 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 படம் அடிச்சுக்கணும். ஐயோ, நம்ம போய் சொல்லிட்டோமே. உணர்வு வரலன்னா, உணர்வு நமக்குள்ள வரலன்னா என்ன அர்த்தம்? என் வாயில சொல்ல, நீங்க சொல்லுங்க, என்ன அர்த்தம்? துணிகரமா அடுத்து 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 போய் பித்தளை ஏமாத்து சொல்லிக்கிற ஒருத்தரை குற்றப்பட்டு அப்படின்னா என்ன ஆகி உள்ள இருக்குன்னு அர்த்தம்? நீ பேசுற இப்ப அந்நிய பாஷை, அது அந்நிய பாஷை இல்ல, பிசாசி பாஷை. இல்லையா? என்ன பாஷை? என்ன பாஷை? சரி சொல்லுமா? என்ன ஆவி? என்ன ஆவி? நீ எதுக்கு வைராக்கிய மாறல? பரிசுத்த ஆவியானவர் என்னக்குள்ள இருக்கிறார். நான் என்ன அவன் ஆலயத்தை கெட்டு போட்டா என்னை கெட்டு போட்டுவா இருக்கிற பயம் நமக்குள்ள இல்ல. பயம் இல்லாத என்ன உள்ளது உட்கார்ந்து இருக்கு? பொய்யினாவி, ஏமாத்துறாவி, பொய் சொல்லிடாவி, குற்றப்படுத்துறாவி, குறை சொல்லிடாவி, குறை கண்டுபிடிக்கிறாவி, இதெல்லாம் மாமிசத்தின் கிரியைகள். சோத்திரம். இது என்னைக்கு தூக்கி போடுறோமோ அப்ப அதுலயே அடுத்த வருஷம் வாசிமால ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. இன்னைக்கு அவர் சொல்றாரு, உங்க இருதயம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? நம்ம இருதயத்தை எதனால பரிசுத்தப்படுத்த முடியும் சொல்லுங்க? நான் போன வாரம் ஆராதனை சொன்னேன், கமாம்சம் பட்ட குற்றம் கழுவுனா போயிருமா? சொல்லுங்க. இல்ல இது என்ன சூப்பு, புதுசு புதுசா சோப்பு வருது, பேரு தெரிய மாட்டேங்குது. நமக்கு தெரியல, சந்திரிக்கா சோப்பும் லைவா சோப்பும் கமாம் சோப்பு தான் தெரியும். அப்படித்தானமா? அதுக்கு இப்ப புதுசு புதுசு சோப்பு வருது, என்னமோ சோப்பு சொல்றாங்க தெரிய மாட்டாங்க, டவுங்க ஒண்ணு சொல்றாங்க தெரிய மாட்டேங்குது. எந்த சோப்பு போட்டு எல்லாம் வாசனை தெரியாம போட்டு மேல குடிச்சிட்டோம்னா நம்முடைய இறுதியம் சுத்தமாயிடுமா? கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையினால கழுவப்படணும், கர்த்தருடைய வல்லமையினால கழுவப்படணும், கர்த்தருடைய கிருபையினால கழுவப்படணும். அப்பதான் நீ தேவனுடைய குமாரன் என்பது, தேவனுடைய ஆலயம் என்பது விளக்க பண்ண முடியும். சோதரம். எப்படிதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க என்ன நினைச்சு போய் அங்க போய் நீங்க என்ன நினைச்சிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் கோபமா பேசிட்டேன், ஏதோ ஒரு சூழ்நிலை கண்டிக்கணும்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு திட்டிட்டுனா உங்களை போக விட்டுட்டு நான் உட்காந்து அழுவோமா? என் மனைவி பேசுறாலும் சரி, என் பிள்ளைய பேசுறாலும் சரி, அவங்களுக்கு தெரியாம நான் உட்காந்து அழுவேன். அழுவது ஏன் அந்த இடத்துல இப்படி கோவப்பட்டேன்? ஒரு சில நேரத்தில் ஆண்டு சொல்றார், நீ அந்த இடத்துல கோவப்படுறது நியாயம், நீ அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வழி விலைக்கு போயிருப்பாங்க. அவன் அவங்களை கண்டிச்சது தப்பு கிடையாது. ஆனா இன்னும் என்ன செய்ய, எப்படி தண்டி, இப்படி தண்டிக்காம என்ன செய்ய, இப்படி விஷயமா பேசி கற்றுக் கொடுத்திருக்கிறார். இல்லையா? இல்லையா? அதனால நான் பேசிட்டேன்னு சொல்லி மாறு கட்டுறது இல்லை. ஆமீன். அது ஆண்டவர் விரும்பல. நம்ம எதுல வைராக்க வைக்கணும்? நான் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க பார்ப்போம். நான் தேவனுடைய ஆலயமா இருக்க விரும்புறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? உங்க வலதுகை உங்க வலதுகை எடுத்து உங்க நெஞ்சில வச்சு சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயமா. எப்படி ஆலயமா இருக்க விரும்புறேன்? பரிசுத்த ஆலயம் விளங்க நான் விரும்புகிறேன். இல்லையா? இல்லையா? இன்னைக்கு வந்து இதுவரை நான் இப்படி தான் தெரியல ஆண்டவரே. நான் இன்னைக்கு வந்து இந்த வசனத்தை கேட்டதுல நேரத்துல இருந்து நான் பரிசுத்தமான நீங்க வாசம் பண்ணுவதற்கு என் இருதயத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். என் இருதயம் பரிசுத்தமாகப்படுவதாக உங்களுடைய ஈசப்ப நான் கழுவும் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? சொல்ற நீங்க கரவு கேள்வி சொல்லுவோம். இல்லையா? இதுல இன்னைக்கு வயதாக வைங்க. சோத்திரம். ஒரு மனுஷனை அடையாளம் காமிச்சிட்டு நிறைய செய்திருக்கு, நான் அதில் சுருக்கமா சொல்லி முடிக்க விரும்புறேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனை மாத்திரம் அடையாளம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மனுஷன் வைராக்கியம் பாராட்டணும். என்ன காட்டு வைராக்கியம் பாராட்டினா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றினாலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட
கில்காவில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்லகேம் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரன் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரன் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்று உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளில் புத்திரன் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். இப்படிதான் முக்கியமான காரியம். எலிசாக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. என்ன வைராக்கியம் வந்துச்சு? எலியாவிடத்துல இருந்த இருக்கிற வரங்களை எப்படியாவது வெட்டிப்பா பெற்றுக் கொள்ளணும். இல்லையா? இது பொறாமை இல்லை, இது போட்டி இல்லை. ஒரு மனுஷ வாழ்க்கையில போட்டி இருக்கலாம். பொறாம வந்துச்சுன்னா அது என்ன கொண்டு வரும் சொல்லுங்க? பக்கத்துக்காரன் நடந்து போன ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கான். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். சொல்லு பிள்ளைங்களா, வாரிய பிள்ளைங்க சொல்லுங்க. பக்கத்துல ஒரு அக்கா நடந்து போனாக்கா ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வர்றாரு நம்ம அப்பா. நம்ம என்ன செய்யணும்? அவளுக்கு சைக்கிள் கிடைச்சிட்டு ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்? பைக் கிடைக்கணும் அப்படின்னு கேட்க விட என்ன செய்யணும்? சரி, அந்த அக்கா சைக்கிள் வாங்கி அவங்க அப்பா கொடுத்தாங்க. கஷ்டப்படுற குடும்பம் தான். எப்படியும் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த சைக்கிள் வாங்கி கொடுக்க அந்த அப்பா என்ன பிரயாசப்பட்டாங்க. அப்ப அதனால அவருக்கு அந்த சைக்கிள் கிடைச்சு. அதுபோல நம்ம அப்பா அந்த நிலையில பிரயாசப்பட்டு நமக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போட்டி பண்ணோம். அப்பா அந்த அப்பா போல, அந்த அக்காவோட அப்பா போல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு சைக்கிள் வாங்கிருக்காங்க. அது போல நீங்க எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்கப்பா. ஆமே, எனக்கு சைக்கிள் வேணுப்பா அப்படின்னு போட்டி போடலாம், தப்பு இல்லை. அவளுக்கு சைக்கிள் கிடைச்சு எனக்கு பைக் வேணும் அப்படின்னா அது பொறாம. ஏன்னா அவங்களுக்கு அந்த பைக் வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்படாங்கன்னு தெரியாது. நீ பைக் வாங்கினா உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படான்னு நமக்கு தெரியாது. அதே நேரத்துல ஒரு பொருள் இன்னொரு பொருள் வாங்கின பொருளை நம்ம வாங்கணும்னு நினைக்க தப்பு கிடையாது. ஆனா பொறாம கொள்ளக்கூடாது. இல்லையா? அடுத்தவங்க நல்ல ட்ரெஸ் போட்டு போறாங்க. ஆமா, சூழ்நிலை அவங்க எந்த நிலையில அந்த ட்ரெஸ் வாங்கினாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதே போல உனக்கு ட்ரெஸ் வேணும்னா அந்த அக்கா, அந்த அண்ணன், அந்த தம்பி அவங்க வாங்கியிருக்க ட்ரெஸ் போல எனக்கும் நல்ல ட்ரெஸ் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா அந்த ட்ரெஸ்ஸை விட நான் வந்து என்ன செய்யணும்? அந்த ட்ரெஸ்ஸை விட இன்னும் விலை போயிட்ட ட்ரெஸ்ஸை போடணும்னா அது பொறாம. ட்ரெஸ் கேட்பது தப்பு கிடையாது. ஆனா அந்த ட்ரெஸ்ஸை விட இன்னும் விலை உயர்ந்த பொருள் விலை ட்ரெஸ் நான் போடணும்னு நினைச்சேன்னா அது ஒண்ணுக்குள்ள இருக்கிற பொறாமை நாவி. இல்லையா? அது வருது இல்ல? அது என்ன கிரியில வந்துடும்? மாம்சத்தின் கிரியில வந்துடும். இல்லையா? அதே ஆவிக்குரிய கிரியில்னா ஆண்டவரே அந்த அக்காளுக்கு, அந்த தம்பிக்கு, அந்த அண்ணனுக்கு, ஆமென், அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க, வாங்க உதவி செஞ்சிருக்கீங்க. அது போல எங்களுக்கும் வாங்குறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாங்க உதவி செஞ்சீங்க, நன்றிப்பா. அது போல எங்களுக்கு வாங்க உதவி செஞ்சுங்க. இது ஆவிக்குரிய கிரியை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? இதுதான் ஆவிக்குரிய கிரியை. இதுதான் ஆவியான உனக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். இது இல்லைன்னா நீ 24 உபவாசம் ஜெபம் பண்ணாலும் அது என்ன கிரியை தான் வெளிப்படும்?
நீங்களே சொல்லுங்க, நான் சொல்லக்கூடாது. என்ன கிரியை சொல்லுங்க. சும்மா என்ன சொல்றீங்க? என்ன கிரியை? ஹலோ, தூங்கிறீங்களா? என்ன கிரியை? மாம்சத்தின் கிரியை. நான் யார் தெரியுமா? நாவிக்குரிய சபை விசுவாசி மண்ணாங்கட்டி. நீங்க ரட்சிக்கப்படுகிற அர்த்தம் இல்லை. ஒண்ணுல போராட்டம் இருக்க, கல்லவன் இருக்க. சொல்லுங்க, குட்டிக்கு ஆட்ல போகுது. இது என்ன ஆதி? அது சந்தர்ப்பத்துக்காக சொல்லலாமா? அல்லையா? ஆண்டவர் சொல்றார், சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் போக நிறைய தின்றுவார். சோத்திரம். வைராக்கியம் பாராட்டணும். எதுல? நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். என்னுக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ண முடிய விரும்புகிறாரு. நான் அவருக்கு பரிசுத்தமாய் வாழ முடியாது விரும்புகிறேன். எத்தனை பேர் இந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ள போறீங்க? நீங்க நல்லா சொல்றீங்க. பட்னியா கிடக்குற கவலைப்படாதீங்க. உங்க செய்யற தொழில 10 காசு வருமானம் கவலைப்படாதீங்க. ஒன்னே ஒண்ணு நினைங்க, ஒன்னே ஒண்ணு நினைங்க. சொல்றோம், ஏங்க 10 ரூபாய் கொடுக்க நினைக்கிறது கர்த்தர் தான், 10 ரூபாய் கொடுக்க விடாம கர்த்தர் தான். எத்தனை நம்புறீங்க? உங்க பிரயாசத்தால ஒண்ணும் பண்ண முடியாது. என் பிரயாசத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. சோத்திரம். ஆனா மாம்சத்தின் கிரிகளை மூலம் சில காரியம் நடக்கும். எப்படி நடக்கும் சொல்லுங்க? எப்படி நடக்கும்? ஏமாத்தி வாங்கலாம். அப்படி நினைப்பா? ஏமாத்தி எரிஞ்சிடலாம், ஏமாத்தி எரிஞ்சிடலாம். சோத்திரம். ஏமாத்தி வாங்கிடலாம். அது பார்க்க நல்லதான் இருக்கும். பொருளை ஏமாத்தி வாங்குறோம்னா அந்த பொருளை பறிமுதல் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? ஒரு பொருளை வாங்குறோம்னா, ஏமாத்தி வாங்குறோம்னா நமக்கு பொருள் வந்துடும். ரைட், நம்ம நினைச்சதை சாச்சிட்டோம். கொடுக்குறவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க? சந்தோஷம் கொடுப்போம். என்ன கொடுப்பாங்க? இந்த அடி வயிறு எரிஞ்சு போய் கொடுப்பாங்க. இந்த அடி வயிற்றுல ஏற்றி பாவி பாவி மனுஷி பாவி இந்த பயம் இப்படி ஏமாத்தி என்ன வாங்கி விட்டானேன்னு சொல்லி கொள்ளும் போது அது உங்க வீட்டுக்கு சாபத்தை கொண்டு வரும். அதுல வைராக்கியம். ஏமாத்தி வாங்குறதுல வைராக்கியம் பண்ணக்கூடாது. பொய் சொல்லி வாங்குறதுல வைராக்கியம் பண்ணக்கூடாது. கள்ளதனம் பண்றதுல வைராக்கியம் பண்ணக்கூடாது. சபை கூடி ஒன்றுல வைராக்கியம் வரட்டும். அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லிடலாம். ஏமா ஞாயிற்றுக்கிழமை வரல, என்ன பிரதர் வரல, என்ன சொல்ல வரல, மாஸ்டர் எப்படி நீ என்னகிட்ட போய் சொல்லிடலாமா? நீ என்னகிட்ட என்ன ஏமாத்தலாம்? நான் என்ன போல நாட்டியத்தை பார்த்துட்டு இருக்கேன், இல்ல மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறேன்னா யாரு எங்க போறேன்? ஆண்டவர் ஏமாத்த முடியாது. அவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் பின்னாடி ஒரு பின்னால கேமரா வச்சிருக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? பின்னாடி இப்ப என்ன கேமரா இருக்கு? பேர் என்ன பேருப்பா? சிசிடிவி கேமரா. அப்ப எல்லாரும் காட்டி கொடுத்துருது. அல்ல இல்லையா? யாரும் திருநாளும் தப்பிக்க முடியல. அது அழகா காட்டி கொடுத்துருது. அதை விட பெரிய கேமரா, பல்லவத்து கேமரா நமக்கு பின்னால இருக்கு. ஆமா, அவர் பொருத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம எங்க போறோம், என்ன பேசலாம் தெரியும். அல்ல இல்லையா? ஒன்னும் ஏமாத்த முடியாது. உங்க கண்ணா என்ன ஏமாத்திட்டு நான் பவன் செஞ்சிடலாம், என் கண்ணை ஏமாத்திட்டு நீங்க பவன் செஞ்சிடலாம். ஆனா அவரு கண்ணை நீங்களும் நானும் ஏமாத்த முடியாது. அல்ல இல்லையா? அவர் பார்த்து குரு 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 குருன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. கண்ணூத்தி பம்பு மாதிரி. எதுக்கு கண்ணூத்தி பம்பு? பச்சை பம்புக்கு நல்ல கம்மி. அது எப்படி பார்க்கணும் பார்த்துருக்கீங்களா? அந்த பாம்பு எப்படி நம்ம கண்ணையே பார்க்கும். அது எங்க இதெல்லாம் பண்ணும்? கண்ணை தான் குத்துன பாம்பு. அதான் நல்ல பாம்பு படம் எடுத்துனா அந்த பச்சை பாம்பு உடனே படுத்துக்கும். ஏன்னா அது நேர கண்ணுல இணைச்சு படத்தை கொடுத்துட்டு போயிடும் அந்த பக்கம். அதனால அந்த பாம்பு கண்டாலும் அது படுத்துக்கும். எவ்வளவு பெரிய பாம்பா இருந்தாலும் கண்ணூத்தி அந்த பச்சை பாம்புனா படுத்துக்கும். ஆமே, அதான் கண்ணூத்தி பாம்பு. கண்ணுல தான் குத்துவாங்க. எப்படி நம்ம ஆண்டவர் கண்ணை எப்படி வச்சிருக்கா தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் அவரு அங்கெல்லாம் இருக்கிறாரு. அல்ல எங்க இருக்கிறாரு? வானத்துக்கு மேல சிங்காசனம் கூட அவர் எங்க பார்க்க போறாரு அப்படின்னு யாரு சொல்லுவா? அங்க ஆதாம்கிட்ட போய் என்ன சொன்னா? சாதாரண என்ன சொன்னா? என்ன சொன்னா? இந்த பழத்தை சாப்பிட்ட சாகவே சாக. அவர் சொன்ன சாகவே சாவாம இன்னைக்கு ஒரு கிரிக்கு பேர் ஊழியர் சாவவே சாவாமன்னு சொல்லிவிட்டாரு ஆண்டவர். என்னத்துக்கு சொன்னாரு? அறிவு கேட்டவுடனே உன் சரீரத்துக்கு ஆத்மா என்னைக்கு பாவம் செய்ய அன்னைக்கு ஆத்மா சாகும். உங்க சரீரம் சாகாது. உன் சரீரம் செத்து போயிடும். உன் ஆத்மா என்னைக்கு நியாயத்திற்குள்ள நிக்கிறது. இந்த பழத்தை சாப்பிட்டீங்க, நான் கொடுக்கிற இந்த பழத்தை நான் கொடுக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா உன் ஆத்மா பலன் அடைந்து என் ராஜ்யத்துல வரவழையும் உன் ஆத்மா சாகாதுன்னு சொன்னாரு. இவன் தவற சாவவே மாட்டேன்னு சொல்றான். விசாசி தந்துடும். ஈஷ கரப துரிவியலாம்.
அப்படியான ஒரு சபையை குறித்து வைராக்கியம் பாராட்டுறாரு. இந்த சபை கூடி வருதலை தயவுசெய்து உங்களை அன்போடு சொல்லுகிறேன், தயவுசெய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சபை கூடி வருதலை அலட்சியம் எடுக்காதீங்க. எந்த அளவுக்கு சபை கூடி வருதலை முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு தேவன் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறாயோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை வல்லமையா எடுத்து பயன்படுத்தி பல ஜனங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு போய் நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம போய் அடையாளம் வைக்க வேண்டியதில்லை. சோத்திரம். நான் இன்னும் அடையாளம் காமிக்க வேண்டியதில்லை. நீ நிற்கும் போது அவங்க அடையாளம் ஆண்டு காமிச்சு கொடுத்துருவாரு. இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய மகன் என்று சொல்லி, இவன் என்னுடைய ஊழியக்கான, இவனுடைய ஊழியக்காரி என்று சொல்லி. அல்லேலூயா. 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 ஆண்டவர் சொல்ற காரியம். எலிசா ஒரு வைராக்கியம் வந்துச்சு. என்ன வைராக்கியம் வந்துச்சு? எலியா கிட்ட இருக்கிற வரத்தை அவன்கிட்ட ஒரு வாரம் இருக்கிறா, எத்தனை வாரம் வெட்டிக்கணும்? ரெட்ட தனியா பெற்றுக்கொள்ளணும். எதுக்காக பெற்றுக்கணும் நினைச்சான்? எலிசாவுடைய வேலை என்ன? இன்னைக்கு சபையில ஒரு வேலைகளை செய்ய சொன்னா நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்குது. ஏமா நான் எழும்பி காலையில நாமே சோத்திரம் அந்த ரோட்டை கூட்டி இருக்கேன், சாரம் கட்டிக்கிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு போறாரு, வேற ஒரு சபைக்கு போற சவனை பார்த்துட்டு 2 மணி நேரம் பார்த்துட்டாரு, ஒரு நாள் சிரிச்சுட்டு போறாரு. வேதனையா இருக்கு. நான் வந்து கவலைப்படேன். எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல வேலையை நான் ஒழித்து செய்யணும், சுத்தமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆமே நீ அற்பமா நினைச்சிருப்பேன் பண்ண கையில் கூட்டுறேன். ஆமே காலையில் எழுப்பி நாங்க என்ன செய்வோம்? எழுப்பி எவ்வளவு பழகின மாதிரி நாங்க தான் எழுப்பி காய்கறி வெட்டி சமைக்கணும். எனக்கு போய் இந்த வெளியே எரிச்ச கண்ணெல்லாம் அவ்வளவு எரிச்சல் ஆகி போச்சு, பொங்கி போச்சு. இன்னைக்கு சபையில ஒரு காரியத்தை சொன்னா செய்ய மனசு இல்ல. எலியாவுக்கு எலிசா என்ன வேலை பார்த்தா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க. எலிசா என்ன வேலை பார்த்தா? என்ன எலியா போய் சாப்பிட போய் நின்னா கை கழுவணும், சாப்பிட்டு கை கழுவணும், அவன் சாப்பிட்ட தட்டை எழுந்த வைக்கணும், பாத்திரம் தட்டு வைக்கணும். அவனுக்கு பணிவிடைக்காரனா இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு என்ன செய்யல, அவன் ஆமை அங்கே எடுத்து பிரசங்கம் பண்ணல, பெரிய வீட்டுல பிசாசுல அர்ப்பணம் செய்யல. ஆனா அந்த எலியாவுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. எலிசாக்குல என் எஜமான எலியாவுக்குள்ள தேவன் கையில அவன் தேவன் செய்யற காரியத்தை நானும் செய்யணும். அல்லேலூயா. இது பொறாமை இல்ல, போட்டி. அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்னா எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள போட போகிறாரு. எலியாவுக்கு பிறகு நான் இருந்து இடம் செய்யணும் பூமியில. ஏன்னா எலியா எடுத்துக்கொள்ளப்படும், நான் பூமியில தான் இருக்க போறேன். அதே நேரத்துல அவர்கிட்ட இந்த வரம் என்ன செய்ய, அவரோட மண்ணோட மண்ணா பேரக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்படும் அந்த வரம் செயல்படாம போக கூடாது. என்னில இருந்து அந்த வரம் செயல்பட்டு நான் என்ன செய்யணும், இன்னும் பல பேருக்கு நன்மைகளை செய்யணும்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டினான். கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தணும் பிரயாசப்பட்டான். அதெல்லாம் பாருங்க, எத்தனை பேர் தடுக்கிறாங்க அவளை பார்த்து. எடுக்கிறாங்க, எல்லாம் எலியாவும் எடுக்கிறான். ஆனா போகவே இல்லை. கடைசி எலியா பார்த்தான், இந்த பையன் நம்மள விடுற மாதிரி இல்ல, ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு, இவனுக்கு என்னன்னு கேட்டு கொடுத்துருவோம், இவன் நம்மளை விடுற மாதிரி இல்ல, விடவே மாட்டேங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு என்னைக்கு வருதோ, நான் பெற்று கேட்டதை பெற்றுக் கொள்ளுகிற நாள் வழி நான் பரிசுத்தமா வாழ்வதற்கு பிரயாசப்படுவேன். என்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி ஆகணும்னு சொல்லி என்னைக்கு உங்களுக்கு அந்த வைராக்கியம் வருதோ, அன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார். கைத்தறிக்கிற சொல்றவங்க அல்லேலூயா. இல்ல நான் மாமிசத்தின் கீழில் தான் வெளிப்படுவேன் அப்படின்னு யார்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. யார்கிட்ட கேட்டா போதும்? சொல்லுமா, யார்கிட்ட கேட்டா போதும்? மேம்படியாட்ட சொன்னா போதும். அவன் நீ கேட்கறதுன்னு கொடுப்பான், கேட்காதன்னு சேர்த்து கொடுத்துருவான். எதுக்கு? நமக்கு ஒரு ஆளு கிடைச்சு போச்சு இல்ல, நமக்கு ஒரு ஆளு கிடைச்சு போச்சு இல்ல அப்படின்னு அவன் கொடுக்க ஆரம்பிச்சு, நீ கேட்காதெல்லாம் கொடுத்துருவான், நீ விரும்பாதெல்லாம் உனக்கு கொடுப்பான், நீ நினைச்சு பார்க்கறதெல்லாம் செய்வான். பரவாயில்ல பாத்துங்க. நீங்க நிறைய பேர் இப்படிதான் தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறது இல்லை. இவங்களே யாராட்டும் கேட்டு வாங்கிட்டு தேவன் ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் அது மகிமைக்குரியதா இருக்கும். பிசாசுடைய ஆசீர்வாதம் அது வளர்ந்து பெருகும், சீக்கிரம் பிள்ளை போல அறுப்புண்டு போகும். எச்சரிக்கையா இருங்கள். கடைசி காலத்துல இருக்கிறோம். எலியாவை போல, எலிசாவை போல ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வந்து திருப்பி வாசிக்குமா? அவர்கள் எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது
என்ன செய்ய வேண்டியது என்ன ஆ. கேள் என்றார். ஆ. அதற்கு எலிசா, ஆ. உம்மிடத்தில் உள்ள ஆ. ஆவியின் வரம் ம். எனக்கு ம். இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அல்லேலூயா, வேண்டுகிறேன் என்றார். அது- இங்க எலியா பழம் வருமா? 6ஆம் வசனம் வாசிங்க. 5 வாசி. அண்ணா கவனிங்க, எரிகோவில் இருந்த நீங்க கவனிக்கணும். அம்மா சகோதரி நீக்குள்ள கவனிக்கணும். என்ன இந்த வசனத்தை கவனிங்க, எல்லாருமே கவனிங்க, நீங்க விசேஷம் கவனிங்க. வாசிங்க. எரிகோவில் இருந்த எரியோவிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஆ. எலிசாவினிடத்தில் வந்து, வந்து இன்றைக்கு ஆ. கர்த்தர் ஆ. உனக்கு தலைமையா இருக்கிற என்ன சொன்னானுவா? என்ன சொல்றான்? தலைமையா இருக்கிற எலிசாவை உன் எஜமானை கொஞ்சமான உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் ஆ. என்பது ஆ. உனக்கு தெரியுமா என்று அல்லேலூயா, ஒரு விஷயம், 2 காரியம் இருக்கு. இந்த வார்த்தையில வசந்த 2 காரியம் இருக்கு. எலியா கிட்ட என்ன, எலிசா கிட்ட என்ன சொல்றாங்க? ஒரு தலைமையா இருக்கிற ஒரு எஜமான். அப்போ எலிசா என்ன சொல்லிருக்கணும்? மாமிசத்தின் கிரியில இருந்தாலும் என்ன சொல்லிருப்பான்? நானும் அவரு சமந்தான். என்ன அவருக்கு நானும் அவரோட கூட தான் இருக்கேன். அவரு செஞ்ச எல்லா வேலையும் நானும் உடவே இருந்திருக்கிறேன். நானும் அவரோட எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சிருக்கேன். சொன்ன கதை செஞ்சிருக்கிறேன். நானும் அவரு ஈக்குவல் கிடையாது தான். என்ன செய்ய விடாது, உயர்த்தி பேசாதீங்க. அவர் தீர்க்கதரிசி உண்மைதான், அவர் தேவ படிச்ச உண்மைதான். நானும் அவரோட கூட இருக்கல அப்படின்னு சாத்தானுடைய ஆவி பிடிச்சி எலிசா பேசல. சொல்றான், அவன் சொல்றான், உங்க தலைமையா இருக்கிற உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். கேட்டார்கள். இது அர்த்தம் என்ன? அதற்கு அவர், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றார். சும்மா இருங்க, எஜமான் எடுத்துக்கொள்ள போறாரு, நீ எதுக்கிட்ட அவருக்கு முன்னாலே. இங்க 2 காரியம் தந்திரமா சாத்தான் கிரிய செய்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வசனத்துல. ஆமா, இந்த சாத்தான் தந்திரமா எலியாவுடைய இரட்டிப்பான நன்மையை எலிசா பெற்றுக்கொள்ள கூடாதபடி அங்க தந்திரமான ஒரு வார்த்தை சொல்றான். எடுத்துக்கொள்ளப்பட போறான். நீ எதுக்கு அவனை பின்தொடர்ந்து போற? நீ போய் என்ன செய்ய? எலியா செஞ்சு கூட செய்ய. ஏன் நீ போய் தனிச்சு நிக்க முடியாதா? நீ போய் ஜோமன் ஆர்டர் கொடுக்க மாட்டாரா? இதான் மறைமுகமான சாத்தானுடைய ஆலோசனை. ஆனா அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? எலிசா இவன் தந்திரமான வார்த்தையை கண்டுபிடிச்சதுனால, ஆவி அவனுக்கு செயல்பட்டதுனால, பரிசுத்தாவி செயல்பட்டதுனால சொன்னான், சும்மா இரு, எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, நிறைய தடைகள் வரும். அதே போல அருமையான சொல்லுங்க, நீங்க ஆண்டவர் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, அப்படித்தானே? எதுக்கு வந்திருக்கீங்க? நோய் குணமாக. இப்ப நோய் குணமான என்ன செய்வீங்க? ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதுக்கு உங்க மனசு வரும், அப்படிதானே? அப்படிதானே மக்கள நம்ம பேசணுமா? இப்ப நோய் குணமாயிட்டா ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற மனசு வரும், அப்படிதானே? ஆமீன். இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? யார் திரும்ப வருவா? நீங்க பட்டியா கிடக்கும்போது ஒருத்தவங்க கேட்க மாட்டாங்க. நீங்க வியாதிப்பட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா முன்னால விட்டு பின்னாடி என்ன செய்வாங்க? அப்படின்னு சொல்ல ஆண்டிருக்கோம். ஆனா உங்களுக்கு முன்னால ஒரு வருஷம் ஒரு தெரிவு செய்ய மாட்டான். ஆனா இப்படி வந்துட்டு பார்த்துட்டு அங்க வந்து அலையிறாங்க, கோயில்கள் அலையிறாங்க, ஒண்ணும் நடக்க முடியாது அப்படி சொல்லுவாங்களே தவிர, நீங்க விடுதலை மனசு வராது, இல்லையா? அடுத்தது என்ன சொல்ல தெரியுமா? தந்திரமா, தம்பி என்ன தம்பி கோயில் அந்த வேத கோயிலுக்கா போயிருக்கிற? ஏன்னா நீங்க வந்தது எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நீ சாயங்காலமே உங்க வீட்டுக்கு ஆள் வரும். நீங்க ஆஸ்பத்திரி கொண்டு போய் அலையிறப்ப யாரும் வர மாட்டாங்க. நீங்க பலவீனப்பட்டு கிடக்கும்போது வந்து பார்க்க மாட்டாங்க. ஆமா, பார்க்க மாதிரி வந்துட்டு போய் அங்கிட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவன் செஞ்ச அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு அவனும் பொண்டாட்டியும் வேதனை அணிவிக்கிறாரு. நம்ம நினைச்சிக்க முடியும், நம்மள சுமக்க முடியும் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. சரி, அக்கா நல்லா நல்ல பிள்ளைய இருக்குது, அவங்க எப்படியாவது நான் சுடுதலை வாங்கி கொடுக்கணும், அந்த எண்ணம் வராது. ஆனா கெடுக்கிறதுக்கு இந்த ஆராதனையை வர கெடுக்கிறதுக்கு இன்னைக்கு சாயங்காலமே உங்கள்கிட்ட காலை வரும் பார்த்துக்கங்க. நீங்க வேணா போய் குடிச்சு வச்சுக்கோங்க. என்ன சொல்லி போய் அந்த வேற ஒழுக்கா போல இது போல அது இந்த வழக்கத்தை வாசியா போல ஏன் அம்மா ஒண்ணும் செய்யக்கூடாதுமான அந்த மோசமான ஆள் இல்ல. அதை போடக்கூடாது, இதை போடக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாதுன்னு சொல்லுவானே, அங்கேயா போன? அடுத்த ஆலோசனை போகலாம் போற, இங்கே எங்கேயாவது போயேன் சொல்றோம். தடை பண்ணுவார்கள். இந்த தடையை மீறி நீங்க வந்தாதான் உங்களுக்கு விடுதலை. இந்த எலியா தடை பண்ணினாங்க.
எலியாட்ட இருந்த வரத்தை ரெட்டிப்பியா பெற்றுக்கொண்டு விட்டுருவான்னு சொல்லி அவனை கூடவே போக விடாம வரத்தை பெற்றுக்கொள்ள விடாத அளவுக்கு அங்கங்க தடுத்துட்டு பார்த்தாங்க. ஆனா எலிசாக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. என் நிஜமானுடைய எலியாவுடைய வரத்தை நான் பெற்றுக்கொள்ளாம நினைச்ச மாட்டேன். அப்படி எப்படி பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா, ரத்தத்திலே பெற்றுக்கொள்ளாம விட மாட்டேன். என்ன சொன்னா சரி, ஆமே எலியா என்னை போட்டு அடிச்சாலும் பரவாயில்ல, சுழற்காட்டை எடுத்து போகும்போது நாடு சேர்ந்து போறது பரவாயில்ல, ஆனா வரத்த வேணாம விட மாட்டேன்னு வைராக்கியம் மாறணும். எதுக்காக வைராக்கியம் மாறினா, கர்த்தர் மேல வச்சுட்ட நம்பிக்கை. அல்லேலூயா. எலியா செய்த கர்த்தர் மேல கர்த்தர் கூட வந்து எலியா செய்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் நன்மையும் ஜனங்களுக்கு செய்த நன்மைகளையும் பார்த்தா அந்த நன்மையை நம்ம செய்யணும்னு நினைச்சான். பொறுப்புப்படல, பொறாமப்படல, பெற்றுக்கொள்ள வைராக்கியம் மாறாட்டினா கர்த்தர் அந்த வைராக்கியத்தை பார்த்து நினைச்சாரு. அப்பதான் எலியா கேட்கிறான், எப்ப நான் உனக்கு நினைச்சேன், நீ ஆண்டு எடுத்துக்கொள்ள போற எல்லாரும் தடுத்து பார்த்து கேட்க மாட்டேங்கிற, எனக்கு பின்தொடர்ந்து வருகிறேன். ஆமை நட்சத்திரம் அங்க ஒரு தடை வருது. என்ன வருது? அந்த ஆத்துக்கு பேர் என்ன? ஒரு பெரிய ஆறு. மனுஷெல்லாம் தடுத்து பார்த்தாங்க, ஒண்ணும் கதை நடக்கல. இவன் விடுற மாதிரி இல்ல. சரி, ஆறை குறுக்க விட்டு பார்ப்போம். ஆற இது ஆண்டவரே செஞ்சிருக்கலாம். எலிசா பையன் எப்படி இருக்கான்னு பாக்குது. ஆறை குறுக்க விடுவோம், விட்டு பார்த்தான். சோத்திரம். அந்த ஆறை கட்டணம் பயந்து வந்துடும். ஐயா நீ போயா, என்னால ஆறு கிடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான்னு பார்த்தாங்க. ஆனா அவன் அதுலயும் இருந்துச்சுல. எலியா பார்த்தா கையில போட்டு சமையல் எடுத்து முறிக்கு ஒரு அடி அடிச்சா, ரெண்டா பிரிஞ்சுட்டு அக்கறைக்கு போயிட்டாங்க. கையில் கத்த சோத்திரம். எத்தனை பேர் அக்கறைக்கு போய் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த பூமியாகிய இந்த தேவன் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட போன பூமி இன்றைக்கு சாபத்துக்குரிய பூமியாக இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அதை மாற்றப்பட்ட அந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ சாபங்களை நாம் பிரச்சனைகளை அணிச்சு கொண்டுதான் இருக்கிறோம், வேதனை அணிச்சு கொண்டுதான் இருக்கிறோம், கண்ணீரை அணிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் உங்களை இனி தப்பிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இருந்து பரலோக ராஜ்யமாகிய ராஜ்யத்துக்கு போக எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு நீங்க இழந்து போகாதபடி அதை இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் வைராக்கியம் பாராட்ட வரீங்க? என்ன வந்தாலும் சரி, என் புருஷனே கட்சி போகக்கூடாது, நான் சர்ச்சையில போயிடும் செத்தாலும் பரவாயில்ல. எத்தனை பேர் ஆயுதமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயுதமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. என் மனைவியே தடுத்தாலும், என் அப்பா அம்மா தடுத்தாலும் சரி, அக்கா இங்க கவனிக்க, அங்க பேசாதக்கா, அந்த வசனத்தை கேளுங்க. அப்பதான் உள்ள போகும்போது அது உள்ள இருக்கு, வெளியில போகும். புரியுதாக்கா? இங்க பாக்கணும், அங்க பேசவே கூடாது. அவ பிள்ளை வசனத்தை கவனிக்க விடுங்க. ஆமே, நல்லா புரிஞ்சுக்கணும். வசனம் போயிட்டு இருக்கு உள்ள, எனக்கு தெரியும். அந்த வசனம் எங்க போகுதுன்னு தெரியுது. அல்லேலூயா. ஏன் அந்த வார்த்தை பேசணும்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. வைராக்கியம் நீங்க நமக்குள்ள வரணும். இன்னைக்கு நம்மளுக்கு இன்னும் சில வைராக்கியம் பத்தல. நான் அப்படிதான் சொல்லுவேன். உங்களுக்கு வைராக்கியம் பத்தல, எனக்கு வைராக்கியம் பத்தல. அல்லேலூயா. அருமையான மகன் மூலமா சொன்னாரு, கலங்காது. என்ன சொன்னாரு? ஒரு பாட்டு பாட்டாரு, கலங்காதுங்க. ஏன்னா நான் உண்மையை சொன்னேன், இந்த பலிப்பத்தை சொல்றேன். இந்த இடத்தெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கண்ணீர் வந்துட்டு, வேதனை வந்துட்டு. ஆமே, நம்முடைய ஆலங்குளத்துல வாலிபர் நிறைந்த சபைன்னு சொன்னாங்க. அதை குறிச்ச நான் பெருமைப்பட்டு போனேன். இன்னைக்கு இந்த இடத்துல வெறுவிடமா சொல்லும்போது இருந்து நொறுக்கப்பட்டு போன நான் அழுதேன். நான் அழுது இது பெருமைக்கு போய் நீ பெருமையா சொல்றதுனால என் அப்பாவுக்கு அழுது என்ன தெரியுமா? இவ்வளவு வாலிபர்கள் இதே இடத்துல துள்ளி குடிச்சு இதே இடத்துல நாமத்தை மைமப்படுத்த உண்டாச்சு. அப்படி வைராக்கியம் வராட்டும் எங்க? ஏன் அவங்க எடுத்து போனீங்க? ஏன் அவங்க பிரிஞ்சு போனாங்க? ஏன் இந்த ஊழியத்தில் இந்த பிரச்சனை? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆராதிச்சு கொண்டு போனீங்க, நான் சேர்ல உட்கார்ந்து ஆளுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு கொடுக்காம போயிட்டாங்க, நாளவல ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு போயிட்டனால ஆண்டவருக்காக வைராக்கியம் பண்ணி அவங்க எங்க போயிட்டாங்க? ஏன் போனாங்க? எதுக்காக போனாங்க? ஏன் இந்த நிலைமை பார்த்து இந்த நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம். பாருங்களேன், எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர்ல இந்த தாகம் இருக்கு சொல்லுங்க? எத்தனை பேர்
அடுத்து என்னுடைய தேர்க்கதை தெரியும், அவர்களை காத்து ஆண்டவருக்கு தூரமா எங்கேயாவது ஒரு இடத்துல கத்தரை ஆராதிச்சது கத்தருக்கு வெளியில போயிருக்க. ஏன்னா ஒரு ஆத்மா இருக்கும். நாங்கள் ஆத்மாக்கள் இல்லாம எத்தனை இரவுல நான் என் மனைவி கண்ணீர் வடிச்ச நாட்கள் உண்டு. ஆண்டவர் அந்த வாலிபர்களின் ஆத்மாக்களை கொண்டு வந்து இந்த கையால மூலிகை ஞானசம் கொடுத்து அவங்களை அபிஷேகத்தை வாங்கி கொடுத்து துள்ளி ஆராதிக்க வச்சு அவன் அப்படிப்பட்ட கிருபை நடந்தது. நான் இழந்து போய் நிற்கிறேன் நினைக்கும் போது என் இறுதியை தாக்க மாட்டேங்குது. சாதாரண மனுஷனை நான் சும்மா சாதாரண வச்சு எனக்கு இந்த வேதனை இருக்குன்னா அவங்களுக்காக ரத்த சிந்தனை ஆண்டவர் எவ்வளவு வேதனை. அல்லேலூயா. அவங்களை கொண்டு வந்தாரு. அவன் அவங்களுக்காக ரத்த சிந்தனை ஆண்டவர் நிலநாட்ட வச்சாரு. அவர் எல்லாம் வேதனைப்படுவாரு. அவர் வேதனைப்படக்கூடாது. நான் அவர்கிட்ட பண்ணிட்டு பேசுறேன். ஆண்டவரே அவங்கள கொண்டு வாங்கப்பா. இல்ல ஆண்டவரே இல்ல நான் உங்களுக்கு ஈடாங்க ஆத்மா விரும்பியா இருக்க. எத்தனை பேர் ஜோம் பண்ண போறீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் ஜோம் பண்ண போறீங்க? விரும்பியா இருக்க. உங்க பார்க்கும் போதுதான் எனக்கு வேலை தாங்கும். இறுதி நோக்கப்பட்டு போய் அடிக்கிறேன்னு சொல்றான். சத்துல தூங்குறது இல்லை, அழுகிட்டே இருக்கிற எப்படி வளர்ந்து வந்த சபை கலாத்திர சபை போல வளர்ந்துச்சு. யாரோ சொன்ன ஒரு தவறான ஆலோசனை நீங்க சபை உடைக்கப்பட்டு போயிட்டு வைராக்கியம் மாம்சத்துல வைராக்கியம் மாற்றப்படணும். நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். நான் தேவனுடைய ஆலயம். எத்தனை நம்புறீங்களா? பதில கைவிட்டு சொல்லுங்க. நீங்கள் நான் சொல்லுங்க, கைவிட்டு சொல்லுமா. நம்ம என்ன சொல்லணும்? நான் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் தேவனுடைய ஆலயம். நான் தேவனுடைய ஆலயம். நான் தேவனுடைய ஆலயம். என் ஆலயம் ஆண்டவர் வாசம் பண்ணணும். யாரையும் கெட்டு பெறக்கூடாது. என் இதயமே ஆலயம் கெட்டு பெறக்கூடாது. எந்த சூழ்நிலையில் பிசாசுடைய தந்திரமான ஆலோசனைகளுக்கு, மாமிச இச்சைகளுக்கு, மாமிச கிரிகளுக்கு, அசுத்த அந்தகார கிரிகளுக்கு நான் இடம் கொடுத்துடக்கூடாது. என் தேவனுக்காக மகிமையால் வாழணும். ஒரு நாள் வாழ்ந்தாலும் மகிமையா வாழ்ந்துட்டு மதிக்கணும். எண்ணம் நமக்குள்ள வைராக்கியம் வரட்டும். கர்த்தர் நிச்சயமா அந்த வைராக்கியம் பரவத்தில் நடக்கிறது. எத்தனை விசுவாசிப்பீங்க? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக எனக்கு அடிக்கப்பட்டிருக்கிறான். உங்களுக்கு எனக்கு ஒரு முன்மொழி சுட்டப்பட்டிருக்கிறான். நம்மை கோடான ஒரு ஜனங்கள் தன் ராஜ்யத்துக்கு வர வேண்டும் சொல்லி கர்த்தர் எண்ணிக்கொண்டிருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எலிசா திரிபாசனம் எலியா அவனை நோக்கி நீ எங்கே இரு, கர்த்தர் என்னை ஒரு சும்மா இந்த வசனத்தை முன்வைத்து இந்த எலியா எலிசாவிட்ட கேட்டது போல இன்றைக்கு இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள நமக்குள்ள வந்து எத்தனை பேர் வந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். வந்துட்டு உங்களுக்கு இந்த வைராக்கியம் வந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். அதுல நான் விட்டா இன்னைக்கு எந்த கர்த்தருடைய பெருமாறி போவீங்களா? யார் வந்து சொன்னாலும் போவீங்களா? வெரி குட். கைதுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வைராக்கியம் நமக்குள்ள வந்தது நிமித்தமா ஆமென். இப்ப ஆண்டவர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. எலியா கேட்டது போல எலியா கேட்டது போல கேட்க போறாரு. அவன் கேள்றாங்கிறாரு. ஆண்டவர் வைராக்கியம் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சபையை என்னுடைய அன்மை நிதானம் கட்டப்பட்டது. என் கண்ணின் மேல் கட்டப்பட்ட கண்மலையா கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட சபை இது பாதாள வாசல்கள் என்ன செய்யாது, மேற்கொள்ள முடியாது. அந்த சாத்தான் நினைக்கிறான் எப்படியாவது இந்த சபை கண்மலை கிறிஸ்து மேல கட்டப்பட்ட இந்த சபையை நான் பாதாளத்துக்கு கொண்டு போயிருவேன் சொல்லி அவன் கங்கணம் கட்டுறான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, இது என்னுடைய இரத்தத்தால் பண்ணப்பட்ட உடன்படிக்கப்பட்ட சபை. இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. ஒண்ணு நடக்கும். சாத்தான் நீ சவால் விடுறேன், என்னை கொண்டாதான் அந்த சபையை கொண்டு போக முடியும். அல்லேலூயா. என்னை கொள்ள ஆண்டவர் அனுமதிப்பாரா? ஏமா
பந்து மாதிரி அடிச்சு இங்கேருந்து போய் விழுகுது தேங்காய். ஒரு திராட்சை இல்ல, ஒரு அடி இல்ல, ஒரு விலகின உள்ள டாக்டர் சொல்றாரு, என் பாச உண்மையெல்லாம் சொல்லியலா? உண்மையில தேங்காய் அடிச்சு உண்மையா? மயக்க வருதா? இல்ல சார். வாந்தி வருதா? இல்ல சார். பின்னாடி வலிக்குதா? இல்ல சார். அப்புறம் எதுக்கு வந்தீங்க? எங்க வீட்டுக்காரமா பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்காக திருப்தி வந்தேன். அந்த சும்மா தின்னுங்க. அல்லேலூயா. கைதறிக்கிட்ட சோதனை பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுலயே நான் தப்பிச்சுட்டேன். இனி நான் சாக போறேன். ஒண்ணு கர்த்தர் அழைச்ச மட்டும் சாகுவேன். சாத்தானால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை இப்படி பண்ண விடுவார் ஆண்டவர் அனுமதிப்பாரா? சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் அனுமதிப்பாரா? என்னை காத்த தெய்வம் உங்களை காப்பார். அல்லேலூயா. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், காப்பார். சாத்தானே உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லுங்க, கை வச்சு சொல்லுங்க. இந்த சபைய சொல்லுங்க, இந்த சபையில ஆராதிக்கிற நாங்க எங்க இதயமை ஆலயம் இன்னையிலிருந்து இயேசுவின் ஆலயமா மாற்றப்பட்டாச்சு. தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் ஆலயமா எங்க ஆலயத்துல என்ன செய்ய போறாரு? இது 24 மணமோ இதுவரையும் எங்க ஆண்டவர் எப்படி செயல்பட்டாரு தெரியாது. இன்னையிலிருந்து என் இருதயத்துல வாசம் பண்ணி கொண்டே இருக்க போறாரு. ஆவியானவர் என்னோடு கூட உறவாடி கொண்டே இருக்க போறாரு. ஆவியானவர் என்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போறாரு. சொல்றேன், கைதிரிக்க சோதனை பண்ணி கொண்டு இருக்க ஆவியானவர் வாசமாடி கொண்டு இருக்கிறார். ஓ ரக்கா தர வல வாதிகா, ஓ நீ கத ரவ தர வலமா, நீ தர வல வஷா ரவமா, ஓ நீ கத பலத்த காரியங்களை இன்னைக்கு செய்ய போறார். இன்னைக்கு செய்ய போறார். நிக்கமாலா சந்தரா கிளியா கபோதரா. கர்த்தர் வாணிலை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போகிறார். கையை பிடிச்சுங்க. உங்களை கொண்டு சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க. உங்களை கொண்டு, உங்களை கொண்டு பலத்த காரியம் செய்ய போகிறார். சாத்தம் ஓட போறான், பிசாசு ஓட போறான். கணக்காலியா கவலை பிசாசு ஓட போகுது. அக்கா இருக்கிற பிசாசு ஓட போகுது. அக்கா இருக்கிற பிசாசு ஓட போகுது. அக்கா இருக்கிற பிசாசு ஓட போகுது. ஓரபல சங்கரல ஊரபல வரவா சந்தரபுரி வியாக்கந்தர வரவா. இந்த மகளுக்குள்ள தூக்கத்தை கேட்டுக்கிற பொல்லாத சத்துடைய வல்லமைய வானத்துக்கு பூமிக்கு சர்வத அதிபதி இயேசுவின் நாமத்துல சபிக்கப்பட்டாங்க. ருக்கா துனியா ரவ சந்தர வரவா ஓரதர சபதுரி வியாக்கந்தர வரவ சபதுரவா. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. ஆமென். அவரே சொல்றாரு, நான் வாசம் பண்ணுகிறேன் பரிசுத்தமான ஆலயத்தை ஒருத்த கெடுத்தான். எப்படி கெடுக்கிறது? கலாத்தியர் 5 அதிகாரம் 20 வாசிச்சு வீட்டில் போய் இந்த காரியம்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, வாலிப சகோதரிகளே, நம்ம பிள்ளைகளா எனக்கு கொஞ்சம் கவனிங்க. இந்த காரியம்லாம் இருந்துச்சுன்னா அது மாம்சத்தின் கிரியா மாறும். இந்த கிரியை நம்மகிட்ட இல்லை. ஒரு நாள் அப்பைக்கப்போ உங்களை தொடுது அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செஞ்சுருங்க? கோபம் வந்து அப்படி எட்டி பார்க்குது. எனக்கு வந்துச்சு பாருங்க, என்ன வந்துச்சு? அப்படி வந்துச்சுன்னு முன்னாலே நம்ம என்ன செய்யுங்க? முழங்கால் போட்டு அது வர விட்டாத பிரச்சனை. அதை அப்படி தட்டு அமைக்க விட்டோம்னா சில நேரத்தில் விசாரணை பண்ணுவோம். அது ஆரம்பிக்கும். நமக்கு தெரியும் நான் யாருன்னா நம்மளை காரணப்படுத்துவோம், நம்மளை பிரச்சனை பண்ணி விட்டுரும். மணிக்கணக்கா இல்லையே இல்லையா 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 இல்லையா. ஆவியானவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்னைக்கு வைராக்கம் பாராட்டுறாரு. நான் எனக்கு வைராக்கம் பாராட்டுறாரு. என் ஆலயமா மாற்றம் கூட கிடையாது. உங்க ஆலயமா மாற்றம் கிடையாது. இது வந்து நீங்க எப்படி எனக்கு கத்தருக்கு தெரியல, எனக்கு தெரியாது. ஆவியானவர் சொல்லுகிற காரியம் இன்றைக்கு அவருடைய ஆலயமா மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு ஆராதனை வந்தவங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. உங்க குடும்பத்தில் அற்புதம் செய்ய போறாரு. ஆமென். நீங்க இதுவரை கண்டிப்பாக சந்தோஷத்தை பெற போறீங்க. இதுவரை கண்டிப்பாக சந்தோஷத்தை பெற போறீங்க. 7 வாரம் வந்த பிறகு உங்க குடும்பத்தில் என்ன நடக்குது பாத்துங்க. அல்லேலூயா. உங்களை யார் வெக்கப்படுத்துறாங்களோ அவங்க வெக்கப்பட்டு போவாங்க. புரியுதா பிரதர்? புரியுதா சகோதரி? யாரு வெக்கப்படுத்த நினைச்சாங்களோ அவங்க வெக்கப்பட்டு போவாங்க.
உங்களுக்கு முன்னால தலைமுடிவாங்க. அல்லேலூயா. எழுதி விட வச்சுக்கங்க. ஆமென். வாசிமா வாசிமா. பின்பு எலியா அவனை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உன்னை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தார். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். அவர்கள் அக்கரைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, தன் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தார். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். மாமிசத்தின் கிரியைகளுக்கு நீங்கள் வைராக்கியம் பாராட்டாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நீங்கள் வைராக்கியம் பாராட்டும் போது நம்முடைய சபை பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. என்ன சபையாகிய நம்மளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். பரிசுத்தப்படுத்தப்பட்டவங்க பரிசுத்தமில்லாத ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது. இல்லையா? முதல்ல சோத்திரம் 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 ஆத்திரம் 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 சோத்திரம் 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 சோத்திரம். எனக்கு ஒண்ணு கிடைக்கல, எனக்கு ஒண்ணு கிடைக்கல. சோத்திரம் எங்க போகுது? சோத்திரம் எங்க விளங்குத? ஒரு சோத்திரம் எங்க போகுது? யாருக்கு நீ சோத்திரம் பண்ற? தேவன் அல்ல, பொய்யின் ஆகியத்திற்கப்பட்ட பிசாசுக்கு சோத்திரம் பண்ற. ஏன்னா இதயத்துல என்ன இருக்கு? என்ன இருக்கு இதயத்துல? பரிசுத்தம் இல்ல, பொறாமை இருக்கு, எரிச்சல் இருக்கு, கோபம் இருக்கு, கசப்பு இருக்கு. கசப்பான வைராக்கியம், கசப்பான வைராக்கியம். கோழி எத்தனை பேர் வெட்டியாகவும் இருக்கு இல்ல. நாட்டுக்குடி அப்ப நாட்டுக்குடி தான் வீட்டுல வெட்டுவாங்க. அப்படிதானே? அப்படிதானே? நாட்டுக்குள்ள வீட்டுல வெட்டுவோம்ல. வெட்டும்போது எதை எடுப்போம்? அது அந்த பாக்கு எத்தனை இருக்கும்? 5 கூட 1 மில்லி கூட இருக்காது, 2 மில்லி கூட இருக்காது, அவ்வளவுதான் இருக்கு. அந்த பித்து உடஞ்சிட்டுனா அது 2 கிலோ கோழியா இருந்தாலும் அந்த கறி என்ன ஆயிடும்? கசப்பாயிடும். அப்புறம் நீங்க என்னதான் மசாலா போட்டாலும் அது கிடைச்சி சாப்பிட நீங்க இதயத்துட்டு எடுத்து போடுவோமா? யாரு மேலேயாவது உங்களுக்கு கசப்பு இருந்துச்சு, வேண்டாம் அந்த கசப்பு. நான் பாடலாம் கேட்டேன், இல்லை யாரும் வேண்டாம், நான் கொஞ்சம் கொடுக்க போறேன். கசப்போடு நான் கொடுத்தாங்க நல்லா இருக்காது. ஆமே, இந்த கரைப்பட்டு போயிடுவேன். வேண்டாம், கசப்பு எனக்கு வேண்டாம். யாரு எங்க போய் என்னன்னு சொல்லிட்டு போகணும், எங்கனாலும் குற்றப்படுத்திட்டு போகணும், என்னன்னாலும் சொல்லிட்டு போகணும். இந்த ஊழியத்துக்கு ஏன் தகுதியில கிறுக்கு போயிட்டு சொல்லிட்டு போகணும், பிரச்சனை இல்லை. என்னன்னாலும் சொல்லிட்டு போகணும். அவனுக்கு பிரசனமே பண்ண தெரியான்னு சொல்லிட்டு போகணும், பிரச்சனை. நீங்க அதை கேட்டு நான் என்ன செய்யாது, கசப்பு.
பக்கத்து வீட்டுல யார்கிட்ட கஷ்டப்பட்டாங்க வேண்டாம். நீங்க கர்த்தருடைய வெளிப்படுத்துங்க, கர்த்தருடைய வெளிப்படுத்துங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறத வெளிப்படுத்துங்க. குடும்பம் பரிசுத்தமா வாழ பிரயாசப்படுங்க. எந்த சூழ்நிலையும் நம்ம யாரும் மற்றவங்களை ஏமாற்ற வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், வஞ்சகம் பண்ண வேண்டாம். இல்லையா வஞ்சகம் வர பொருள் நமக்கு வேண்டாம். இல்லையா அது இடத்தை கொண்டு வந்து சாப்பிட இல்லையா 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 அநியாயமா வட்டி வாங்க வேண்டாம். யாராவது வட்டி வாங்காதீங்க, அநியாயமா வட்டி வாங்காதீங்க. அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. உலகம் போடுவோமா? நிறைய காரியம் இருக்கு, நேரம் ஆயிட்டு 2 வார்த்தை எடுத்துக்கிறேன். நிறைய காரியம் கற்றுட்டு சொன்னாரு, பேச சொல்லி நேரம் இல்லை. கத்தர் அடுத்த வாரத்தில் தொடர்ச்சியை கொண்டு பேசுறேன். இந்த வாரத்திலிருந்து இந்த நவம்பர் மாசம் முழுவதும் வைராக்கியத்தை குறித்து பேச போகிறோம். அல்லேலூயா. கத்தரை பற்றி இன்னைக்கு அடுத்த வாரம் பிதாவை குறித்து வைராக்கியம், பிதா சபை குறித்து வைராக்கியம் பாராட்டாரு, பூமியை பற்றி வைராக்கியம் பாராட்டாரு பேச போறோம். அல்லேலூயா. தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க. கடவுளே ஊழியக்காரனை கொண்டு வைராக்கியத்தை கொடுங்க, கற்றுக் கொடுப்பான்னு கேளுங்க. பேசும்போது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. அல்லேலூயா. எவ்வளவு காரியம் தொடர்பு தெரியுமா? வைராக்கியம் நமக்கு வேண்டாம். எல்லாரும் போய் முழங்கால் புரிஞ்சு முழங்கால் போட்டு ஒரு வார்த்தை செஞ்சோம் மட்டும் எழுப்ப போறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு விடுதலை தேவன் தோன்றும் விழிகள் என்னை கண்டது. தேவ சித்தமே அது, தேவ சித்தமே, தேவ சித்தமே அது, தேவ சித்தமே.